பாரிகார்த்திக், இப்ப இந்தியாவால் தேடப்பட்ட 5 முக்கிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இப்ப மசூத் அசாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தற்போதைய இருப்பிடம் எங்க, என்ன நிலவரம் அப்படிங்கிறது பற்றின விவரங்கள் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கா? பாகிஸ்தானுடைய ஆதரவோடு தான் தொடர்ச்சியாக இத்தகைய பயங்கரவாத இயக்கங்கள் வெளிப்படையாகவே இயங்கியது என்பது உண்மைதான். பாகிஸ்தானுடைய ஆதரவோடு தான் இத்தகைய பயங்கரவாத இயக்கங்கள் உலகம் முழுவதும் பல்வேறு வன்முறைகளை கட்டவிழ்த்தது என்பதும் உண்மைதான். ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் எதிரியாக இருக்கக்கூடிய அந்த லஷ்கர்-இ-தொய்பா உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் தொடர்ச்சியாக இந்தியா மட்டுமல்லாது பயங்கரவாத நடவடிக்கையில் பல்வேறு நாடுகள் அவர்கள் ஈடுபட்டது என்பதும் அடிப்படையில் ஒரு உண்மையான விஷயமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்களை சர்வதேச நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் அவர்களை தேடி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் இந்தியாவிற்கு தொடர்ச்சியாக தாக்குதல்களையும் மற்றும் இந்தியாவினுடைய நடைபெறக்கூடிய பல்வேறு குற்ற செயல்களுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய லஷ்கர்-இ-தொய்பா உள்ளிட்ட இந்த முக்கிய 5 தலைவர்கள் கொல்லப்பட்டிருப்பது தொடர்ச்சியாக இந்த வேட்டை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்திய எல்லைகளில் இனி ஒரு பயங்கரவாதி கூட செயல்படக்கூடாது என்பதற்காக இந்திய ராணுவம் கடுமையாக தங்களுடைய பங்களிப்பை தொடர்ச்சியாக உயிரை பணை வைத்து அத்தகைய பயங்கரவாதிகளை தேடிப்பிடித்து அழிக்கும் நோக்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் உயிருடைய மதிப்பு கூட தெரியாத இத்தகைய பயங்கரவாதிகளை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்திய ராணுவம் இத்தகைய நடவடிக்கை எடுத்து வருகிறது. முதற்கட்டமாக 5 பயங்கரவாதிகள் தற்போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது மென்மேலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்திய எல்லைகள், காஷ்மீரில் அவர்கள் காஷ்மீர் உள்ளிட்ட பல இடங்களில் தங்களை ஒரு சுதந்திரவாத அமைப்பு என்று கூறிக்கொண்டு பயங்கரவாத அமைப்பாக செயல்படும், ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு எதிராக செயல்படும் இத்தகைய பயங்கரவாதி அமைப்புகளை முழுமையாக முற்றொழிதாக அழித்தொழித்தால்தான் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒரு இந்தியா சுதந்திரமாக இருக்கும். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சியும் அதே போல உலக நாடுகளுடைய பல்வேறு நாடுகளுடைய தடையாக இருக்கக்கூடிய இத்தகைய பயங்கரவாதி அமைப்புகளை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த உலக தலைவர்களும் தொடர்ச்சியாக குரல் தொடுகிறார்கள். அத்தகைய வேட்டையில் தான் இந்தியா முழுமையாக ஈடுபட்டு இத்தகைய இந்த தேடுதல் வேட்டையின் போது அவர்களை முழுமையாக அழித்தொழிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது எல்லைகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இத்தகைய பயங்கரவாத இயக்கங்களை தேடிப்பிடித்து அவர்கள் அழிக்கும் வேட்டை தொடர்ச்சியாக நடைபெறும். தற்போது 5 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் உள்ள இந்த 5 தொடர்ச்சியாக நடைபெறும். முழுமையாக எல்லைப்பகுதி அமைதியாகும் வரை ஒட்டுமொத்த இந்தியாவில் பயங்கரவாதிகள் இனி யாரும் தலை தூக்கக்கூடாது என்பது வரை இந்திய ராணுவத்தினுடைய நடவடிக்கை தொடர்ச்சியாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இத்தகைய வேட்டை ஒருவேளை பாகிஸ்தான் மண்டியிட்டு போரை நிறுத்துங்கள் என்று சொன்னாலும் கூட பாகிஸ்தான் ஆதரவு இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்புகளை முற்றாக ஒழித்து விட வேண்டும் என்று இந்தியா முனைப்போடு தங்களுடைய இறங்கி முழு படையும் இறக்கி முழு பலத்தோடு இத்தகைய வேட்டையை துவங்கியிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் தற்போது 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கையானது தொடர்ச்சியாக நடைபெறும். இந்தியாவிற்கோ மனித சமூகத்துக்கோ எதிராக செயல்படும் பயங்கரவாதிகள் இனி முழுமையாக அழித்தொழிக்கப்படுவார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்திய ராணுவம் தற்போது கட்டவிழ்க்கப்பட்ட அத்தகைய அந்த பயங்கரவாத நடவடிக்கையில் முழுமையாக அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் இந்திய ராணுவம் ஈடுபட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் முதற்கட்டமாக 5 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த வேட்பும் தொடர்ச்சியாக தொடரும் என்று இந்திய ராணுவம் அறிவுறுத்தியிருக்கிறது.